ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு கையில் வந்து பணம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி வந்து நம்ம வீட்லேயே இருந்து எப்படி வந்து பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஒரு 4 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கடைக்கு மளிகை ஜாமான், பலசரக்கு இது எல்லாம் வாங்குறதுக்கு ஹஸ்பண்ட் கிட்டே விடாதீங்க. நீங்கள் வந்து அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். எல்லாத்தையுமே ஹஸ்பண்டை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிகிட்டே இருந்தோன்னா, ஒரு 10 ரூபாய்க்கு கூட ஹஸ்பண்ட் கையை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து மளிகை ஜாமானுக்கு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். முக்கியமாக வந்து நான் எல்லா மாதமுமே போய் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து என்னோடய மளிகை ஜாமானை வாங்க மாட்டேன். ஒரு 2, 3 மாதம் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஊரில் வந்து ஹோல்சேல் கடைகள் இருக்கும். ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும். அது எந்தெந்த ஏரியான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி கடைகளில் போய் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ கேட்டாலுமே அவங்க ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து போட்டு தருவாங்க. அந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் அங்கே போய் வந்து மந்த்லி கிராசரிஸ் வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஒரு 2, 3 மாதம் தொடர்ந்து வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போய் சூப்பர் மார்க்கெட்லேயுமே வாங்கிக்குவேன். பட் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற மளிகை ஜாமானையும் இந்த பலசரக்கு கடையில் வாங்குகிற மளிகை ஜாமானோட பில்லிங் சேர்த்து பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக ஒரு 2000 எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அதை செக் பண்ணியிருக்கேன். நான் வந்து மாதம் வந்து பலசரக்கு கடையில் ஜாமான் வாங்கும்போதும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போதும் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து வேரியாக தான் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஹோல்சேல் கடைகளில் வந்து போய் ஜாமான் வாங்கும்போது வந்து ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் அவுட் வந்து எழுதிட்டு போயிடும், இந்தந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு. பட் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அப்படி போய் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம கண்ணுக்கு என்னெல்லாம் படுதோ, நமக்கு எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேணாமோ, வேணுங்கிற பொருளை தவிர்த்து வேணாங்கிற பொருள் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். பட் இது ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே. நான் வந்து மிச்சம் பண்ணணும், என்னோட அமௌண்ட் வந்து மாதம் மந்த்லி சேலரி இவ்வளோ தான், இதில் வந்து என்னோட கமிட்மெண்ட்டுக்கு நான் ஒதுக்குற பணம் இவ்வளோ தான் அப்படிங்கிறப்ப அதில் எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து ஹோல்சேல் கடையில் மளிகை ஜாமான் வாங்கி பாருங்கள். இதுக்கும் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் வாங்குறதுக்கும் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஹோல்சேல் கடையில் வாங்குறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து குறைச்சிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும். அப்புறம் செகண்ட் டிப்ஸ் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம் ஆன்லைனில். அதில் இந்த ப்ரௌன் கவர் இருக்குல்ல, அந்த அட்டை அது, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சி, நம்ம வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டில் வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம். அப்புறம் எண்ணெய் பாட்டில், இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இப்போல்லாம் வந்து நம்மளோட ஏரியாலே வந்து நிறைய பேர் இந்த பழைய ஏசி, டிவி வாங்குறவங்கலாம் வருவாங்கள்ல, அவங்க வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. எப்படின்னா பிளாஸ்டிக் 1 கிலோ 10 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதே நம்ம போய் பிளாஸ்டிக் கடைங்களில் போய் போட்டோன்னா வந்து ரேட் கூட தான். கொட்டாங்குச்சியும் எனக்கு தெரிஞ்சு வந்து 10 ரூபாய்க்கு வந்து எங்கள் ஏரியாவில் எடுக்கிறாங்க. பட் வர்றவங்க வந்து அவ்வளோ ரேட்டுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க தான். பட் நம்ம பெட்ரோல் போட்டு அதை போய் போடுறதும் இங்கே போடுறது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். இதை வந்து போடும்போது நமக்கு வந்து இப்போ ஒரு 10 கிலோ பிளாஸ்டிக் நம்ம போடுறோன்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி அந்த அட்டைங்களுக்கு ஒரு பைசா கிடைக்கும். கொட்டாங்குச்சிலாம் இங்கே 1 கிலோ 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 10 கிலோ சேர்த்தாலுமே அதுவே வந்து 100 ரூபா தான். இந்த மாதிரி தான் வந்து நான் வீட்டில் இருக்கிற என்னோடய வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட வந்து போட்டுவிடுவேன். ஏன்னா நான் பெட்ரோல் போட்டுட்டு போய் நான் போடுற காசும் இங்கே போடுற காசும் எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே போட்டுருவேன். அப்புறம் வந்து மூணாவது டிப்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரேஷனில் வந்து நம்ம எல்லாருமே வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் இது எல்லாமே வாங்குவோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுமே யூஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து நம்ம யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அதை நம்ம கொடுத்துடலாம். இப்போ 18 கிலோ அரிசி வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த 18 கிலோ அரிசியும் வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியாது. ஏன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த்தும் வந்து நமக்கு வந்து அரிசி கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது தேவைப்படுறவங்களுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிடலாம். அடுத்து வந்து 4th என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு பால், காஃபி தூள் வாங்க போகிறப்ப சில்லறை காசு மிஞ்சும் தெரியுமா? அந்த சில்லறை காசு எல்லாத்துலேயும் உண்டியலில் போட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து இந்த உண்டியல வந்து அக்ஷய திருதிக்காக நானும் என் பொண்ணு வந்து இந்த உண்டியல் வந்து சேர்த்துட்ருக்கோம். பால் காசு, அப்புறம் காஃபி தூள் இது மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குறப்ப மிஞ்சுற காசெல்லாம் வந்து இதில வந்து நாங்க போட்டு வச்சு சேவ் பண்ணுவோம். இந்த மாதிரி 4 டிப்ஸுமே வந்து என்ன மாதிரி வீட்டில உள்ளவங்களால வந்து பணம் சேமிக்க முடியும். இதுலேருந்தெல்லாம் சேமிக்க இதுலேருந்து சேர்க்குற காசெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கமயில் டிஜிகோல்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட்டிருவேன். அப்படி இல்லைன்னா வந்து வெள்ளி கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும்பொழுது போய் 1 கிராம் 2 கிராம் வெள்ளி காயின் வந்து வாங்கி வச்சுக்குவேன். இப்படி தான் வந்து நான் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அதில் காசு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு என்னோட சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நான் என்னோட வீட்டிலேருந்து இதில் ரூ. 100 கிடைக்கும். அதில் ஏதாவது சேமிக்கிறவங்களுக்கு தான் வந்து சேமிப்போட அருமை தெரியும். 10 ரூபா நமக்கு சம்பளம்னா கண்டிப்பாக அதில் 9 ரூபா செலவு பண்ணாலும் ரூ. 1 வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட டார்கெட். நான் வீட்டிலேருந்து இப்படி தான் சேமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங். பாய்.